அலாரத்தை அமுத்திட்டு தூங்குறத பாரு. டே ஆன்லைன் வாத்தி, டே எக்ஸாம் இருக்குன்னு சொன்னியடா. நான் பார்த்துக்கண்டா, போடா. டே எந்திரா, இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது? பசங்களுக்கு எக்ஸாம் வச்சு தூங்குறத பாரு. தலை வேற வலிக்குத, எக்ஸாம் வேற இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸாம் 10 மணிக்கு இல்லை, 11 மணிக்கு தான். ஸோ எல்லோரும் 1 hour ப்ரிப்பேர் பண்ணிட்டு பொறுமையாக வாங்க. ஓகே? இன்னும் மாறுறதா ஐடியாவே இல்லை. நீங்கள் லூஸ் தனமாக கம்ப்யூட்டர் எக்ஸாம் வச்சு திருத்திவிய, நாங்கள் அப்படியா? இவ்வளோ சொல்கிறிய, உன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன நாலேஜ் இருக்க போகுது? என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நாலேஜ் இருக்குமா? நீ காலைல ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண? காலையில் ஸ்கூலுக்கு போனேன், என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் வச்சேன், நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வச்சேன், இப்போ உட்காந்து பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? 10 மணிக்கு வைக்க வேண்டிய எக்ஸாம் 11 மணிக்கு வச்சுட்டு 11:30 முடிச்சுட்டு 12 மணிக்கெலாம் ரிசல்ட்டே கொடுத்துட்டேன். மச்சான், நம்ம ஒரு விஷயத்தை டிஜிட்டலைஸ் ஆகுறது அந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு இன்னும் எவ்வளோ விஷயம் கற்றுக்க போகிறோன்றதுக்காக தான். அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. மச்சான், நம்மலாம் ஃபஸ்ட்டு களிமண்ணில் எழுதிட்டு இருந்தோம், அப்புறம் கல்லில் செதுக்க ஆரம்பித்தோம், அப்புறம் அங்கேருந்து அப்டேட் ஆகி ஓலைச்சுவடியில் ஆணிலாம் வச்சு எழுத ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பேப்பர் கண்டுபிடிச்சோம், பேனா கண்டுபிடிச்சோம், அதில் இன்னும் வேகமாக எழுத ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் கம்ப்யூட்டர்னு ஒரு பெரிய டெக்னாலஜி இருக்குது, அதில் டைப்பிங்னு ஒரு பெரிய ஆப்ஷன் இருக்குது. அன்றாட நம்ம எழுதுறதை விட 10 மடங்கு வேகத்தில் அதை டைப் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ உள்ளவங்களுக்குலாம் இதுதான் ஏ இதுதான் பின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அவன் அதை கைப்பட எழுதி தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? அமெரிக்காவில் உள்ளவங்களுக்குலாம் எழுதவே தெரியாதான். ஐ மீன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கான்னு சொல்ல வரேன்டா. அவங்களுக்கு ஒன்றும் எழுத தெரியாமல் இல்லை, அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். திருவள்ளுவர் மொத்தம் எத்தனை திருக்குறள் எழுதியிருக்காரு சொல்லு? ஏன் உங்களுக்கு தெரியாதோ 1330 திருக்குறள்னு? ஆக்சுவலாக அது நமக்கு கிடச்சது. அவர் 5000 எழுதினாரோ 10,000 எழுதினாரோ, நீ வேணால் யோசிச்சுப்பார். நம்ம திருவள்ளுவர் கையில் மட்டும் அப்போயே ஒரு சிஸ்டம் இருந்து அதை மட்டும் அவருக்கு அப்போயே யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா தலைமை உட்காந்து நமக்கு 1,00,000 குறள் அடிச்சு கொடுத்துட்டு போயிருக்க மாட்டார். இதில் நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, டிஜிட்டலைஸிங்கிறது இருக்கிற வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு இன்னும் எவ்வளோ விஷயம் நம்மளால் கற்றுக்க முடியுன்றது தான். எப்போவும் செய்கிற வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சோம்பேறி ஆகிறதும், நம்ம வேலை தான் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, நம்ம இன்னும் நிறையா விஷயம் கற்றுப்போம் அப்படின்றதும் பார்க்குறவங்க பார்வை தான் இருக்குது. நீ சொல்கிற மாதிரியே ஆன்லைனில் எடுப்போம்னு வச்சுக்கவேன், ஆனால் இப்போ இருக்க சிலபஸை ஆன்லைனில் எடுக்க முடியுமாடா? நீ சொல்கிறது கரெக்ட் தான் மச்சான். பசங்களுக்குலாம் இப்போ தேவையில்லாத சிலபஸ்லாம் எவ்வளோதோ இருக்குது. நீ முதல்ல சொல்லிக் கொடுக்குற சிஸ்டத்தை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக சிலபஸ் மாறிட போகுது. இதெல்லாம் நடக்கிற கதையாடா?
கண்டிப்பாக நடக்கும் மச்சான். நம்ம கவர்மெண்ட்டே +2 படிக்கிற பசங்களாம் லேப்டாப் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக அது அப்போ கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துடணும். பைத்தியமாடா நீ? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு எப்படா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும்? சார் எல்கேஜி படிக்கிறதுக்கு முன்னாடியே பசங்கள்லாம் யூடியூப்பு வாட்ஸ்அப்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? நாம தானே. 3 வயசு ஆகிட்டாலே போதுமா பசங்களால கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியும் ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல சொல்லிக் கொடுங்க சார், அப்புறம் பாருங்கள். நீங்கள் ஒரு பூமர் டீச்சர், நான் சொல்கிறதெல்லாம் மண்டையிலே ஏறாது. நாளைக்கு ஒரு பெரம்பூன் எடுத்துகிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பனிஷ்மெண்ட்டோட எக்ஸாம் கொடுங்க. ஹாய், உங்கள் எல்லாருக்கும் என்னை தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் நானும் நடிக்க வேண்டியது. கவர்மெண்ட் கொடுத்த டைம் ரூல்ஸ் படி நடிக்க முடியலை. இந்த படத்தை பார்த்ததுமே நிறைய பேருக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும், சில பேருக்கு இதெல்லாம் சாத்தியமானு தோணும். இப்படிலாம் தோன்றவங்களுக்காக தான் நம்ம டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ஆப்போனன்ட்க்கு டேபிள் டாக் அலாரமும் இவருக்கு மொபைல் டாக் அலாரமும் வச்சுருப்பாரு. ஸோ நமக்கு இதிலே புரிஞ்சிருக்கணும் வளர்ச்சினா என்னென்று. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொரோனா சுச்சுவேஷனில் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் நம்ம பசங்களுக்கெல்லாம் எப்படி பாடம் புரிய போகுது ஆன்லைனில் அப்படின்னு கேள்வியை முன் வச்சிங்க. ஸோ அவங்களுக்குலாம் புரிகிற மாதிரி டைரக்டர் இந்த படத்தை ஒரு விழிப்புணர்வுக்காக கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு யோசிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னா, பழசுக்கு என்றைக்குமே மதிப்பு அதிகம் தான். ஸோ அதுக்காக புதுசாக வர விஷயம்லாம் தப்பாயிராது. வாழ்க்கையே ஒரு பரிமாண வளர்ச்சி தான். திங்க் அபவுட் இட்.